ஒற்றை தலைவலி, ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு தலை வலிச்சுட்டே இருக்கா? அடிக்கடி வருது, மானிட்டர் பார்த்துட்டே இருக்கும்போது தலைவலி வருது, கண்ணை உறுத்தல் எடுத்துக்கிட்டு தலைவலி வருது, தலைவலி வரும்போது ஒரு சைடு கண் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு, வீக்கம் வருது, இதெல்லாம் உங்களோட சிரமமா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கானது. அடிக்கடி இந்த தலைவலி வந்துட்டே இருக்கு, வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த தலைவலி வந்துடும், ரொம்ப ஹெவியாக இருக்கும், எந்த ஒர்க்குமே பண்ண தோணாது, கம்பல்சரியாக மெடிசன் எடுத்தால் மட்டுமே அது கொஞ்சம் சப்சைட் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா அந்த கண்ணை சுற்றி வலி வர்றது, வீக்கம், கண்ணோட லிட்ஸ் எல்லாம் வீக்கம் வந்து சுருங்கிடுற மாதிரி இருக்கிறது, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். எங்களோட விஷனில் வந்து ஒரு சைடு தலைவலி வரும்போது கண் வீக்கம், விஷன் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும், தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சிரமங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம், முழுசாக பாருங்கள். நாங்களும் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உங்கள் பாடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. அந்த வகையில் இந்த தலைவலிக்கும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குங்க. நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த தலைவலியில் நீங்கள் ஒரு சில மாதங்களாவோ சில வருஷங்களாவோ சஃபர் ஆகிட்ருக்கீங்கன்னா அப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கும். நிறைய கோவப்படுறீங்க இல்லையா, நிறைய டென்ஷன் ஆகிட்ருக்கீங்க இல்லையா, தூக்கம் கெடுது இல்லையா உங்களுக்கு, பர்டிகுலராக டைமிங்கோடு சொல்லணும் அப்படின்னா 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கண்டிப்பாக தூக்கம் சரியில்லாமல் இருக்கும். டைஜஷன்லேயும் பிரச்சனை இருக்குங்க. சில உணவுகளை எடுக்கும்போது எது கழிக்கிறது, நெஞ்சு கரிக்கிறது, புளிச்ச ஏப்பங்கள் மாதிரி இருக்கிறது, தொண்டையிலிருந்து மவுத், அதாவது உங்களோட வாய்ப்பகுதிகள், தாடை பகுதிகள், உள்தாடை பகுதிகளிலிருந்து உங்களோட ஸ்டமக், இரைப்பை வரைக்குமே புண்ணு அப்பப்போ வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் காரம் கூட சாப்பிட முடியல, சாப்பிட்டா உடனே எரிச்சல் எடுத்துக்குது, காரமே நான் சேர்த்திக்கிறது இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு புளிப்பு சுவை விரும்புவீங்க, சாப்பிட முடியாதுங்கிறது வேறு, ஆனால் உங்களுக்கு புளிப்பாக சாப்பிடணும்னு ஆசை, கிரேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயம் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லை, அடிக்கடி கண்ணோட அடி பகுதிகள் செவந்துக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் அந்த ஐலிட்ஸோட விஷயங்களை உள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவுமே செவப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைடில் காது பக்கத்தில் வலி வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. டெஃபினட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கும் உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. பித்தப்பை, கல்லீரல் பிரச்சனை இருக்கிறத தான் இந்த ஒற்றை தலைவலியாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு. தயவு செய்து ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ட்ரீட்மெண்ட்டை அந்த ரூட் காஸ்க்கு எடுத்து சிகிச்சை ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கங்க. உங்களோட பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும். அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு.